தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு 38 மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதிரடியாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. நடப்பு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பள்ளி வேலை நாட்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 டேஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்கூல்ஸ் ஒர்க்கிங் டேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சாங்க. 2 சனிக்கிழமை, அதாவது வாரத்தில் 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாவது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று. அதன் அடிப்படையில் தற்போது கோரிக்கை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளி வேலை நாட்கள் குறைகிறது, மாணவர்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கிறது, விடுமுறை எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வித்துறையில் வேலை நாட்கள் எண்ணிக்கை வழக்கம் போல் 210 நாட்களாக குறைகிறது. ஸோ இதான் ஆஸ் யூஷுவல். ஒரு அகாடமிக் கேலண்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்தில் 365னா அதில் 210 நாட்கள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேவாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் காலதாமதமாக திறக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில துணைத் தலைவர் அருளானந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர்களுக்கு 210 வேலை நாட்கள் இருப்பது வழக்கம். இந்த கல்வியாண்டில் 220 நாட்கள் என அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை வேலை நாட்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதை மாற்றி வழக்கம் போல் 210 நாட்களாக அறிவிக்க வேண்டும் என்று உயர்நிலை மற்றும் மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. கடந்த மாதம் இந்த மாதமும் சனிக்கிழமை வேலை நாட்கள் இல்லை. அதன் அடிப்படையில் மீண்டும் வேலை நாட்கள் 210ஆக குறைக்கப்பட்டு சனிக்கிழமை வேலை நாட்கள் சரி செய்யப்பட்டு விரைவில் திருத்திய ஆணை வெளியிட பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுமே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அக்டோபர், செப்டம்பர், நவம்பர் 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை என்று விடுமுறை நாளாகும் அப்படிங்கிற மாதிரி 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் போட்டாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா ரீ அகாடமிக் கேலண்டர் ஷெட்யூல், அதாவது 210 நாட்கள் மட்டும்தான் நமக்கு பள்ளி வேலை நாட்களாக இருக்கும். இந்த 220 வேலை நாட்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்லி திருத்திய அந்த கல்வி வழிகாட்டி நாள்காட்டி வெளியிடுவாங்க. இதான் அப்டேட்டு.